பிரியமானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஏசாமி உங்கள் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறான்னு பார்ப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை குடும்ப தலைவராய் இந்த நாளில் இருக்கலாம். நாள்களில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை நீங்கள் யோசித்து நாளில் பயந்து நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலன் என்று ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து பயந்திருக்கிற இந்த காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறார். பயப்படாதே என்று ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்பு சகோதரனே, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய சூழ்நிலைக்கு என்ன செய்வேன், என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய உறவுகள், எங்கள் கூட பிறந்தவங்களாம் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, எனக்கு வர வேண்டிய பங்கு எதுவும் தரமாட்டேங்கிறாங்க, எனக்கு சொத்து தரமாட்டேங்கிறாங்க, எனக்கு சேர வேண்டிய பணத்தை தரமாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என் குடும்பத்துலேருந்து என்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த நாளில் தனிமையில் தவிக்கலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், உன் குடும்பத்துக்கு நல்ல ஒரு பாதுகாவலராக இருப்பேன், உன்னுடைய வாழ்க்கையில பலனாக இருப்பேன், மகாபெரிய பலன் என்று ஆண்டவர் நீங்கள் பார்க்க கொடுக்கிறார். நீங்கள் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் மாத்திரம் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருந்து அதை நிமித்தம் எல்லாரும் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். நீ ஏசாமியை பற்றி தெரியும், அவர் பின்னாடி நீ போயிட்டு அதனால நம்மளுடைய பாரம்பரியத்தின்படி எங்களுடைய இது யார் எங்களுடைய பின்னாடி என்னுடைய எந்த பிள்ளைகள் எங்களுக்கு பின்னாடி நடக்கிறார்களோ அவளுக்கு தான் கொடுப்பேன் என்று பெற்றோர் கூட உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். தனிமையில் தவித்து பற்றாக்குறையோடு கூட இந்த நாளில் காணப்படலாம். ஆண்டன்று உங்களுக்கு தான் பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பைபிளில் பக்தன் சொல்கிறாரு, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று பக்தன் சொல்கிறார். பாருங்களேன், ஆண்டவர் அவர் பெலனா வச்சார். அதனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் அவர் ஜெயித்து தாண்டி தேவனால் அவர் மதிலை தாண்டினார் அப்படின்னு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பெரிய பெரிய மதில் போன்ற சவால்கள், சேனைகளுக்குள் மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று பக்தர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும் ஆண்டவரால் அதை நம்மளால் சாதிக்க முடியும், தாண்ட முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய பலன். அதில் எதை குறிச்சும் பிள்ளையோட திருமண காரியத்துக்கு என்ன செய்வதெல்லாம் யோசிக்காதீங்க. பெரிய அளவில் படிப்பு செலவாகும் அப்படின்னு இப்போ நைட்டு உட்காந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்புங்க. நீ இருந்த இடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் நீங்கள் என்னை சேர்த்துக்கொள்வீங்கன்னு பைபிள் வசனம் சொல்லுது. நீங்கள் என் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, என் பிள்ளைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு துணையும் மகாபெரிய பலனுமா இருக்கிறீங்கன்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி இந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுச்சு நீங்கள் ஒரு நாள் உட்காந்து யோசித்து ஆச்சரியப்படுவீங்க. ஆண்டவர் அப்படி எல்லாம் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்கள் தலையை வைத்துவார். இதற்கு என்னுடைய அப்பா ஒரு சாட்சி. பிரியமானவர்களே, எல்லாராலும் கைவிடப்பட்ட மேலே தனிமையிலே அவர்கள் இருந்தபோது ஏசாமி அவர்களை தேடி வந்தார். அவர்கள் ஆண்டவரை நம்பி நாங்கள் 6 பேர் பிள்ளைகள், என்னுடைய அம்மா அப்பா எங்களை வளர்த்தார்கள். என் தகப்பன் ஒரே நம்பிக்கை, எந்த சொந்தமும் யாரையும் நம்ப மாட்டார்கள். எல்லாரும் கைவிட்டு அவர்களுக்கு உடைய சொத்தை அநியாயமாய் அபகரித்த சூழ்நிலையெல்லாம் உண்டு. நான் கர்த்தரை மாத்திரம் நம்பி என்னுடைய தகப்பன் எப்பொழுதும் வேதத்தை வாசித்து ஜெபித்து அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் வெற்றி. பிரியமானவர்களே, எல்லாரும் 6 பிள்ளைகளும் நல்லா படிக்க வைத்து எல்லாருக்குரிய திருமண காரியங்களையும் ஆண்டவர் கொடுத்து எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் என்னுடைய தகப்பன் கடன் இல்லாதபடி நல்ல சொந்த வீடு, சொத்து, பிஸ்னஸ் என்று பிள்ளைகளுக்கு வைத்து போக முடியாய் ஆண்டவர்களுக்கு கிருபை கொடுத்தார். ஆரம்பத்திலே ரொம்ப அற்பமான ஒரு ஆரம்பம், ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தார்கள். ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் என்னுடைய தகப்பனை ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். அதற்கு முழு காரணம் அவள் கர்த்தரை உண்மையாய் பிடித்து கொண்டார்கள். ஆண்டவரையே நீங்கள் என் கேடகப்பா, எனக்கு மகாபெரிய பலன் என்று அவர்களுடைய துணையாய் வைத்தது நிமித்தம் ஆண்டவர் பயந்த சூழ்நிலையெல்லாம் தேற்றி, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தகப்பனுடைய தேவனாய் இருந்து நடத்தினார். இன்றும் ஆபிரகாமின் தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களோடு கூட இருந்து, உங்களுடைய சந்ததியோடு கூட இருந்து ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களை கொடுத்து நடத்தும்.
நம்பிக்கையோடு என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் இடத்துல வேண்டுகிறோம். குடும்பத்தை நான் எப்படி கொண்டு செல்வேன் என்று சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் சோர்ந்து போயிருக்கிறேன். இந்த உள்ளத்தோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய மகனாக இருக்கிறேன், உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் ஆபிரகாமின் தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் நீ மாறாதவராக இருக்க முடியாது. ஸ்தோத்திரம் அப்பா. அமரருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே, நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர்களுக்கு சந்ததிக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற அன்புக்காய் நன்றி அப்பா. நன்றி. பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பதை பார்க்கட்டும். எல்லா தேவைகளும் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும். பயம் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பற்றாக்குறை நீங்கட்டும். இப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.